இது ஒனி நியூஸின் உலக செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்பு செய்திகள். நாட்டின் பொருளாதார நிலை இன்று மக்கள் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு மோசமாகிவிட்டது. இலங்கை எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவிப்பு. இலங்கையில் சூப்பர் முஸ்லிம் எனப்படும் புதிய தீவிரவாத சிந்தனை உருவாகி வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் போட்டியின்றி தேர்வு. மீண்டும் புதிய சர்ச்சையில் சிக்கியிருக்கும் தமிழக ஆளுநர் ரவி, ஆளுநருக்கு எதிராக வலுக்கும் கண்டனங்கள். அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கிடையே ஏற்பட்டுள்ள வரிப்போர் புதிய கட்டத்திற்குள் நுழைவு. அமெரிக்கா மீது சீனா அதிரடி நடவடிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார நிலை இன்று மக்கள் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு மோசமாகிவிட்டது என இலங்கை பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அவர் மேலும் பேசுகையில், உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய செலவுகள், மருந்துகள் என எல்லாமே விலை உயர்ந்துள்ள நிலையில் மக்களின் அன்றாட வாழ்க்கையே சீரழிந்துவிட்டதாக கூறினார். குழந்தைகளுக்கே கல்வி அளிக்க முடியாத நிலை, ஒரு நேர உணவுக்காக போராடும் குடும்பங்கள், மருத்துவமனையில் மருந்தில்லாத துயர நிலை, இவை அனைத்தும் ஒரு நாட்டின் நலனை காட்டும் முக்கியமான அளவுகோல்களாகும். ஆனால் தற்போது அவை அனைத்தும் சீர்குலைந்துள்ளன என அவர் குறிப்பிட்டார். மக்கள் வறுமையில் தள்ளப்பட்டு வாழ்க்கை செலவுகளை ஏற்க முடியாத அளவுக்கு அழுத்தம் ஏற்கும் இந்த சூழ்நிலையில் ஆட்சிக்கு வந்த அனுர அரசு மக்களின் அவலங்களை உணராது கடந்த 76 வருடங்களை குற்றமிடும் பேச்சுகளிலேயே தங்களை மறைத்துக் கொள்கின்றது என குற்றம் சாட்டினார். மின்சார கட்டணத்தை குறைப்போம், எண்ணெய் விலையை குறைப்போம், மக்களுக்கு நிவாரணம் தருவோம் என வாக்குறுதி அளித்தவர்கள் இன்று ஒரு திட்டமுமின்றி மக்கள் வாழ்வை சீரழிக்கின்றனர் என அவர் விமர்சித்தார். விவசாயம், மீன்வளம், தொழில் என அனைத்து துறைகளும் இன்று நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுள்ளன. இவை அனைத்துக்கும் காரணம் திட்டமின்மை, தவறான கொள்கை மற்றும் மக்களின் உணர்வுகளின் மீதான அலட்சியம் என்பதைத்தான் இன்று மக்கள் அனுபவித்து வருகின்றனர் என எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் சூப்பர் முஸ்லிம் எனப்படும் புதிய தீவிரவாத சிந்தனை உருவாகி வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கவலை வெளியிட்டுள்ளார். மட்டக்களப்பில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இந்த கொள்கை சாதாரண முஸ்லிம் மக்களின் விருப்பம் அல்ல என்றும், ஆனால் இந்த சிந்தனை ஒரு மிக ஆபத்தான, சிதைந்த தீவிரவாத போக்குக்கு வழிவகுக்க கூடும் என்றும் எச்சரிக்கை தெரிவித்தார். சூப்பர் முஸ்லிம் என்ற பெயரில் வளர்ந்து வரும் இந்த கடுமையான சிந்தனைகள் நாட்டின் சமூக அமைப்பையும் மக்களுக்கிடையேயான அமைதியையும் குலைக்கும் வகையில் இருக்கலாம் என அவர் வலியுறுத்தினார். இதுபோன்ற சிந்தனைகள் சமூகத்தில் தீவிரமடைந்தால் எதிர்காலத்தில் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களாக உருவெடுக்கக்கூடும் என குறிப்பிட்ட அவர், அதற்கமைய உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்பட வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் தெரிவித்தார். විශාල ප්‍රසාදයක් සහ බලාපොරොත්තුවක් මුස්ලිම් ජනතාව තුළ පෙළගැහිලා ஒரு තිබෙනවා. பாரிய எதிர்பார்ப்பும் வரவேற்பும் முஸ்லிம் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. අද මෙතන இங்கு දෙමළ සහෝදරු සහෝදරියන්, தமிழ் சகோதர சகோதரிகள், සිංහල සහෝදර සහෝදරියන්, சிங்கள சகோதர சகோதரிகள், මුස්ලිම් සහෝදර සහෝදරියන් முஸ்லிம் சகோதர சகோதரிகள் මේ සියලු දෙනා එක තැනකට ඇවිල්ලා තියෙනවා. அனைவரும் ஒன்றாக இருக்கின்றீர்கள். අපේ හාමුදුරන් වහන්සේ වැඩ සිටිනවා. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பாரதிய ஜனதா கட்சி தேசிய அளவில் தமிழ்நாடு உட்பட 19 மாநிலங்களில் புதிய தலைவர்கள் நியமிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இதற்கான அறிவிப்பை மாநில துணைத் தலைவர் மற்றும் தேர்தல் அதிகாரியான சக்கரவர்த்தி வெளியிட்டார். அதன் பேரில் சென்னை கமலாலயத்தில் மாநில தலைவருக்கான மனு தாக்கல் செயல்முறை தொடங்கப்பட்டது. எனினும் நயினார் நாகேந்திரனை தவிர வேறு யாரும் மனு தாக்கல் செய்யவில்லை. இதனால் அவர் போட்டியின்றி தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனுடன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் 13வது தலைவராகவும் பதவியேற்றுள்ளார். இதற்கு முன் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக அண்ணாமலை அவர்கள் பதவி வகித்தது குறிப்பிடத்தக்கது. 3 ஆண்டுகளுக்கும் மேலாக 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் வைத்திருந்ததால் உச்சநீதிமன்றத்தால் கடுமையாக சாடப்பட்ட தமிழக ஆளுநர் ரவி தற்போது புதிய சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். கம்பராமாயணம் என்பது தமிழர்களின் அடையாளம். பெண்களை எவ்வாறு கண்ணியமாக மதிக்க வேண்டும் என்பதை இது கற்றுத்தருகிறது என்று கூறினார். ஆனால் உரையின் முடிவில், இந்த நல்ல நாளில் ஸ்ரீராமருக்கு அஞ்சலி செலுத்துவோம். நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், ஜெய் ஸ்ரீராம்
என கூறி மாணவர்களையும் அவ்வாறு முழக்கமிட வைத்தார். கல்வி நிறுவனங்கள் மத மற்றும் சாதி வேறுபாடுகளை தாண்டி அனைவரும் சமம் என்ற கொள்கையினை முன்னெடுத்து செயல்பட வேண்டிய இடங்களில் அரசியலமைப்பு பதவியில் இருக்கும் ஆளுநர் இப்படியொரு முறைகேடு செய்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அதிகாரப்பூர்வமாக கருத்து தெரிவித்துள்ள முன்னாள் IAS அதிகாரி சசிகாந்த் செந்தில், உச்சநீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டதும் மாநில அரசால் தடையிட்டதும் ஆளுநரை இன்னும் தீவிர நடவடிக்கைகளுக்கு தூண்டியுள்ளது. நீதிமன்றங்கள் எனக்கு எதிராக தீர்ப்பளித்தாலும் நான் என் நிகழ்ச்சிகளை வேறு வழியில் முன்னெடுப்பேன் என அவர் மறைமுகமாக கூறியிருக்கிறார் என சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு இடையே ஏற்பட்டுள்ள வரிப்போர் தற்போது புதிய கட்டத்திற்குள் நுழைந்துள்ளது. கடந்த ஏப்ரல் 2 அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா, சீனா உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளுக்கு எதிராக பரஸ்பர வரி விதிப்பை அறிவித்தார். இதற்கு தொடர் பதிலடியாக சீனாவும் அமெரிக்காவுக்கும் இடையே வரி விதிப்புகள் மாறி மாறி உயர்த்தப்பட்டு வருகின்றன. தற்போது சீன பொருட்கள் மீது அமெரிக்கா 145% வரியையும், அமெரிக்க பொருட்கள் மீது சீனா 125% வரியையும் விதிப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் சீனா மிகப்பெரிய அதிரடி நடவடிக்கையாக அமெரிக்காவுக்கு தேவையான முக்கிய உலோகங்கள், கனிமங்கள் மற்றும் காந்தப் பொருட்களின் ஏற்றுமதியை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நடவடிக்கை அமெரிக்காவின் ஆயுத உற்பத்தியாளர்கள், மின்சார வாகன தயாரிப்பாளர்கள், விண்வெளித்துறை மற்றும் பொதுப் பயன்பாட்டு மின்னணு உற்பத்திகளுக்கு கடும் பின்னடைவை ஏற்படுத்தும் நிலையை உருவாக்கியுள்ளது. அமெரிக்காவிற்கு தேவையான மூலக்கூறுகள், குறிப்பாக கார்கள் முதல் ஏவுகணைகள் வரை தயாரிக்க பயன்படும் அரிய மண் தாதுக்களின் பெரும்பாலான பகுதி சீனாவிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது சீன துறைமுகங்களில் இந்த தாதுக்களின் ஏற்றுமதி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு, மின்சார வாகனம், எரிசக்தி மற்றும் மின்னணுவியல் துறைகளில் பயன்படுத்தப்படும் 17 முக்கிய அரிய கனிமங்களில் சுமார் 90% சீனாவில் தயாரிக்கப்படுகிறது. சமேரியம், டெர்பியம், ஸ்காண்டியம், யட்ரியம் உள்ளிட்ட அரிய கனிமங்களின் ஏற்றுமதியை கட்டுப்படுத்தும் புதிய நெறிமுறைகளை சீனா செயல்படுத்தும் திட்டத்தில் உள்ளது. இதனால் அமெரிக்காவின் பல முக்கிய உற்பத்தித் துறைகள் நேரடி பாதிப்புக்கு ஆளாகும் அபாயம் அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் அரிய கனிமங்கள் உள்ள ஒரே ஒரு சுரங்கம் மட்டுமே செயல்பட்டு வருகின்ற நிலையில் பெரும்பாலான விநியோகம் சீனாவிலிருந்தே நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. எனவே சீனாவின் புதிய கனிம வர்த்தக கட்டுப்பாடுகள் அமெரிக்க உற்பத்தித் துறையில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று கணிக்கப்படுகிறது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.